திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் உள்ள 200 கிலோ வெள்ளி கட்டிகள் ஈர்க்கன்குடி மாரியம்மன் கோவிலில் வெள்ளி தேர் செய்வதற்காக வழங்கப்பட்டது. பிரதமர் மோடி வருகையையொட்டி தூத்துக்குடியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் உள்ள 200 கிலோ வெள்ளி கட்டிகள் ஈர்க்கன்குடி மாரியம்மன் கோவிலில் வெள்ளி தேர் செய்வதற்காக வழங்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வது வழக்கம். பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வண்ணமாக தங்கம், வெள்ளியிலான பொருட்களை உண்டியலில் காணிக்கைகளாக செலுத்துவர். இந்நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கப்பட்ட வெள்ளி பொருட்களை வெள்ளிக்கட்டிகளாக உருக்கி வங்கிகளில் முதலீடு செய்வதற்காக வைத்திருந்தனர். இதனை அடுத்து ஈர்க்கன்குடி மாரியம்மன் கோவில் வெள்ளி தேர் செய்வதற்கான பணிக்காக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் உருக்கி வைக்கப்பட்டிருந்த 1,57,00,000 மதிப்பீட்டிலான 200 கிலோ வெள்ளிக்கட்டிகளை கோவில் அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் ஈர்க்கன்குடி மாரியம்மன் கோவில் அறங்காவலர் குழு தலைவரிடம் வழங்கியுள்ளார். தொடர்ந்து 200 கிலோ வெள்ளிக்கட்டிக்கான தொகை ரூபாய் 1,57,00,000 தொகை ஈர்க்கன்குடி மாரியம்மன் கோவில் சார்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் நிர்வாகத்திடம் வழங்கப்பட்டது. பிரதமர் மோடி வருகையையொட்டி தூத்துக்குடியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி வரும் 27, 28 ஆகிய 2 நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைக்க வருகிறார். 28ஆம் தேதி மதுரையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வருகிறார். அங்கு நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்று குலசேகரன்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் பணிகளை துவக்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து வரும் 28ஆம் தேதி காலை சுமார் 10:45 மணிக்கு அவர் பாலை பெல் மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். பிரதமர் வருகையை முன்னிட்டு தூத்துக்குடியில் ஹார்பர் ரோட், பீச் ரோட் மற்றும் ஹார்பர் சுற்றுவட்டார பகுதிகளில் போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இருந்து போலீசார் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். 4000க்கும் மேற்பட்ட போலீசார், பட்டாலியன் போலீசார், 1000 பேர் என மொத்தம் 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இவர்களுடன் மத்திய, மாநில மற்றும் உள்ளூர் உளவுத்துறை போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் இருந்து 2000 ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். திருச்செந்தூர் கோவில் மூலவர் முருகப்பெருமானுக்கு நாளை முதல் தாராபிஷேகம் நடைபெறவுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் நாள்தோறும் அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு தொடர்ந்து காலை 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும், காலை 10:30 மணிக்கு, இரவு 7:15 மணிக்கு என 3 வேளைகளும் சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. இந்த அபிஷேகங்கள் பக்தர்கள் பணம் செலுத்தி சிறப்பு தரிசனத்திலும் இலவசமாக சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் தாராபிஷேகம் குறித்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் கருவறை மூலவருக்கு ஏற்படும் கடும் வெப்பத்தை தணிக்கும் பொருட்டு தாராபிஷேகம் எனும் பூஜை செய்யப்படும். இந்த நிலையில் தாராபிஷேகம் கடந்த 2018ஆம் ஆண்டிலேயே நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் ஏற்பாட்டில் மீண்டும் பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் உபயதாரர்களால் சுமார் 100 லிட்டர் பால் கொண்டு தினசரி காலை தாராபிஷேகம் நடைபெறும் எனும் பாலருவி விரைவு ரயில் சேவையை தூத்துக்குடி வரை நீட்டிப்பு செய்துள்ள ரயில்வே வாரியத்திற்கு கனிமொழி எம்பி நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், திருநெல்வேலி, பாலக்காடு பாலருவி விரைவு ரயில் சேவையை தூத்துக்குடி வரை நீட்டித்தல் மற்றும் தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் இடையே புதிய விரைவு ரயில் சேவை வேண்டும் என்ற 5 ஆண்டு கால தொடர் கோரிக்கையை ஏற்றிருக்கும் ரயில்வே வாரியத்திற்கு தனது நன்றி என்று தெரிவித்துள்ளார். மேலும் அதோடு தூத்துக்குடியில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பிற கோரிக்கைகளையும் நிறைவேற்ற நடைபெற்று வரும் திட்டப்பணிகளையும் விரைந்து முடித்து தர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.